நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. சில பேர் வந்து டெல்லியில் பொண்ண போராட்டமும் இங்கேயும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீட்டை சீரமைக்கணும்னு நைட்டு பரீட்சையை சீரமைக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் நீட்டு வேணாங்கிறாங்க. இதில் திமுக வந்து தேவையில்லாத வேலையாக திமுக வந்து அவங்களுடைய உதயநிதியோ இல்லை அவங்க உதயநிதிக்கு யாரோ தவறாக அட்வைஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. அவங்க வந்து கொண்டு போய் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு போய் டிஷர்ட்டை போட்டு அங்கங்கே ரெண்டு பேரை ஒரு 4 பேரை 200-300 கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. அதாவது முதல்ல உதயநிதிக்கு ஒன்று பண்ணணும். ஜென்சினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். யாரோ உதயநிதியை திரும்பவும் வந்து இந்த முதல்ல எலெக்ஷன் அப்போ பெண் டீம்னு ஒன்று வச்சு மிஸ்கைட் பண்ணாங்கல்ல, அது மாதிரி திரும்பவும் உதயநிதி யாரோ தப்பாக வழிநடத்துகிற போது முதல்ல உதயநிதிக்கு ஜென்சினா என்னன்னே தெரியாமல் வேலை பார்த்து அதான் ஜென்சி மாநாடு ஜென்சி அது வந்து ஒரு இந்த இன்டர்நெட் காலங்களில் உருவாக்கப்பட்ட அந்த மனநிலை உள்ள இந்த இன்னைக்கு இன்டர்நெட் இதில் உள்ள இளைஞர்களை கூப்பிட்றாங்க. ஜென்சி மாநாடுன்னா பண்ண முடியாது. ஜென்சி குழந்தைகள்லாம் கூட முடியாது. ஜென்சி இளைஞர்கள்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியாது. முதல்ல உதயநிதிக்கு ஜென்சினா என்னன்னு புரியறதுக்கு ஒரு 4 பேர் சொல்லி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு டிஷர்ட்டை போட்டு உட்காரக்கணும். அதில் ஜென்சின்னு டிஎம்கேன்னு டிஷர்ட் போட்டு எப்படி பக்கப்படுத்துறீங்க? அவங்களுக்கு எதுவுமே புரியாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க திமுக யாரை போட்டு எங்கெங்க உட்கார வச்சிருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். 200-300 கொடுத்து உட்கார வச்சிருந்தாங்கன்னு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சு வேலை பார்த்துருக்காரு. முதல்ல உதயநிதி இந்த மாதிரி கோமலைத்தனமான வேலையெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யணும். முதல்ல அவருக்கு ஒரு சுய பரிசோதனை தேவை உதயநிதிக்கு. ஏன்னா அவங்க அப்பா வந்து கடைசி வரைக்கும் அவரே வந்து அவர் தலைவரா இல்லையான்னு தெரியாம தான் அவர் வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு முடிச்சுட்டு போயிட்டார். அவர் கடைசி வரைக்கும் அவருடைய கவர்மெண்ட்னே சொல்லலை, திராவிட மாடல் கவர்மெண்ட். ஏன்னா அவருக்கே கடைசி வரைக்கும் அவர் தலைவரா இல்லை அவர் சிஎம்மா இல்லை அவர் தலைமையில் தான் அந்த அரசு இருக்கான்னு தெரியாம தான் முடிச்சுட்டு போனார். உதயநிதிக்கு அதே டவுட் இருக்கு. அதனால தான் இப்போ ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒன்று போட்டு ஏதோ வேலை பார்த்துருக்காரு. உதயநிதிக்கு அவருடைய பெண் டீம் தான் அவர் வந்து கொண்டு போய் நடு ரோட்டில் விட்டுருச்சு. நம்மளாவது ஒரு அட்வைஸ் பண்ணுறோம். உதயநிதி முதல்ல ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அவங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு, அதாவது திமுகவை வழிநடத்த உதயநிதிக்கு அந்த தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. வாக்கெடுப்பு வச்சாவது சுய பரிசோதனை, அவர் யாரு அவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா அவரையும் திருமதி கனிமொழி அவர்களையும் சகோதரி கனிமொழி அவர்களையும் 2 பேரை வச்சு திமுகவை ஆரம்பிச்ச திமுகவை வழி நடத்துவதற்கு 2 பேர்ல யாருக்கு அதிக தகுதி இருக்குன்னு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட்டை கூட உதயநிதி வெளியில சொல்ல வேணாம். ஏன்னா உதயநிதி தகுதி என்னன்னு எல்லாருக்குமே அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியும். அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட் அவரே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சுய பரிசோதனை செஞ்சு இதுக்கப்புறம் என்ன அந்த வாக்கெடுப்புல என்ன ரிசல்ட் வரும்னு எங்களுக்கு தெரியும். அவங்களோட ஒன்றியம் பகுதி கிளை நிர்வாகி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி உதயநிதிக்கு வந்து இந்த அண்ணா ஆரம்பிச்ச இந்த கட்சியை வழி நடத்துவதற்கான கொஞ்சமாவது தகுதி இருக்கான்னு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. இல்ல அவரும் சகோதரி கனிமொழி அவர்களையும் வச்சு 2 பேர்ல யாருக்கு தகுதி இருக்குன்னு வருது. அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட்டே வெளியே விட வேண்டாம். ஒரு சுய பரிசோதனைக்கு அவங்களுக்கு உதயநிதி கூட இருந்து எப்படி கடைசி வரைக்கும் 65 வயசு வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர் இளைஞரணி தலைவராக இருந்தார் என்னன்னே தெரியாம, அது மாதிரி இவரும் வந்து ஒரு ஜென்சி அப்படின்னு போட்டு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நம்ம சைடு ஒரு அட்வைஸ், சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. முதல்ல உங்க தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான மாணவர்கள் போராட்டத்துக்குள்ள ஹைஜாக் பண்றதுக்கான ஒரு கேவலமான வேலையெல்லாம் கோமாளித்தனத்தெல்லாம் விட்டுறணும். ஸோ இது வந்து மாணவர்கள் அவங்களுடைய உணர்வுபூர்வமாக போராட்டம் பண்ணாங்க. அதற்கு அவர்களுக்கு கிடைத்த வெற்றி நேற்று வந்து ஒன்றிய அரசு அவங்களுடைய அமைச்சர் ராஜினாமா செஞ்சாங்க. அதற்கப்புறம் நம்மளுடைய கோரிக்கையில் எப்போவுமே வந்து நீட்டு வேண்டாங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். என்னைக்காவது அதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டால் முதல் குரலாக தமிழக வெற்றிக்கலம் சார்பாக நம்முடைய முதலமைச்சர் சார்பாக இருக்கும். ஸோ இதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். யாருடைய இதே ப்ரோக்ராமில் எங்களுடைய கட்சி சார்பான இளைஞர்களும் நிறைய பங்கெடுத்திருந்தாங்க. யாருமே அதில் எந்த கட்சி பேனரும் உள்ள புகுத்த விரும்பலை. தமிழக வெற்றிக்கலத்தை சார்ந்த பல இளைஞர்கள் வந்து எந்தவித கட்சி பேனர் இல்லாமல் போய் பொதுப்படையாக அங்கே போய் கலந்துக்கிட்டு வந்தாங்க. யாருமே கட்சி பேனர் எங்கேயும் பயன்படுத்தலை. இதில் என்ன ஜென்சி டிஎம்கேன்னு. ஸோ அவர்கள் செய்த கேவலமான வேலை தான் நேற்று வந்து அந்த இதுக்கு போய் அழைக்கப்பட்டதன் பேரில் தான் எங்களுடைய அமைச்சர்கள்லாம் போனாங்க. அவங்க அழைக்கப்பட்டதன் பேரில், ஏன்னா அங்கே வந்து ஒரு அரசு ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் நிறைய ஆர்டர் இருக்குது. அரசாக போய் ஆதரவு கொடுக்க முடியாது. அதனால அவங்க அழைக்கப்பட்டது பேரில் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக. ஜென்சி என்றால் என்ன என்று உதயநிதிக்கு தெரியுமா என அமைச்சர் நிர்மல்குமார் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். உதயநிதிக்கு சுய பரிசோதனை தேவை என்றும் அவர் பேசிய அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.